முருகபக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற வேல்யாத்திரையை போலீசார் தடுத்து நிறுத்தி வேல்யாத்திரை சென்றவர்களை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்து முன்னணி சார்பில் வருகிற 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருகபக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பேர் பங்கேற்க இருப்பதாகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்க அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்து முன்னணி நடத்தும் முருகபக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் வேல்யாத்திரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில அமைப்புச் செயலாளர் பாலாஜி தலைமையில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியிலிருந்து ஏராளமானோர் கையில் வேலுடன் யாத்திரை புறப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் முருகன் பஜனை பாடல்களை பாடி முழக்கமிட்டனர். அதே நேரம் வேல்யாத்திரை சென்றவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தனர். வேல்யாத்திரை நிகழ்வு காரணமாக மலைக்கோட்டை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. முருகபக்தர்கள் மாநாட்டினால் தமிழக அரசுக்கு பயம் வந்துவிட்டது என்றும் மாநாட்டை முடக்குவதற்காக பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து வருவதாகவும் மாநில அமைப்பு செயலாளர் பாலாஜி குற்றம் சாட்டினார். சார் உள்ள போங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பேசாதீங்க. உள்ள போங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க உள்ள போங்க. யாரே இங்க போறாங்க பாரு. அவரே வண்டியில ஏத்து. கீழ வந்தாரா. செஞ்சுடர் வேல் வேந்தனுக்கும் அரகரோகரா. சாமி கடவுளுக்கும் அரகரோகரா. கதிர்காம வேலனுக்கும் அரகரோகரா. அரகரோகரா சாமி 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 அரகரோகரா. சாமி கடவுளுக்கும் அரகரோகரா. அந்த சாமி கடவுளுக்கும் அரகரோகரா. கதிர்காம வேலனுக்கும் அரகரோகரா. கதிர்காம வேலனுக்கும் அரகரோகரா. வேல் முருகனுக்கு அரகரோகரா. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை விஸ்வ இந்து பரிஷத் சொல்லுது. முருக பக்தர்களுக்கான ஒரு மாநாடை, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஹிந்து இயக்கங்கள் கடந்த 2 மாதமாக முன்னெடுத்து ரொம்ப அற்புதமான விதத்தில் அனைத்து பக்தர்களையும் ஒருங்கிணைத்து கந்த சஷ்டி படிக்கணும், அறுபடை வீடு தரிசனம் பண்ணணும், மக்களுக்கு பக்தி ஓங்கணும், ஹிந்து தர்மத்தை புகழோங்க செய்வதற்காக நம்முடைய ஹிந்து அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான முருக பக்த மாநாடை வரக்கூடிய 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை தடுக்கிறதுக்காக இது ஏதோ சங்கிகள் மாநாடு, இது அரசியல் மாநாடு சொல்லுது. இல்லை, இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு. இந்த மாநாட்டுக்காக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் இல்லை, பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லேருந்து 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டில் கந்த சஷ்டி படிக்க போகிறாங்க. இந்த மாநாட்டுக்காக அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும்
நாம் சீமான், திருமாவளவன், விஜய், எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் கூட இந்த பத்திரிகையை கொடுத்துருக்கோம். தமிழக முதல்வருக்கும் 1 மாத காலமாக கேட்டு அவர் இன்னும் அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்படி அனைவரையும் அழைத்து நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை தடை பண்ணுறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செஞ்சிட்ருக்கு. அதில் அந்த இடத்துக்கு அனுமதி இல்லைன்னாங்க, கோர்ட்டில் போய் இடத்துக்கு அனுமதி வாங்கணும். அறுபடை வீடு கண்காட்சிக்கு அனுமதி இல்லைன்னாங்க, அதுக்கு கோர்ட் அனுமதி கொடுத்து இன்றைக்கு காலையில் அற்புதமாக புதுச்சேரியுடைய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம்மாவும் இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியமும் திறந்து வச்சாங்க. இந்த மாதிரி அற்புதமாக ஒவ்வொன்றுக்குமே கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குன்ற நிலைமையை தமிழ்நாட்டில் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. காரணம், அவர்களுக்கு பயம் வந்திருக்கு. நாம் திராவிட மாடல் அரசை எதிர்த்து நடத்தவில்லை, நாம் ஹிந்து பக்தர்களை ஒருங்கிணைப்பதற்காக நடத்துகிற நிகழ்ச்சி. ஆனால் அதை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. ஆனால் அதற்கு நம்முடைய ஹிந்து இயக்கங்கள் பொறுப்பில்லை. இதற்காக பல்வேறு ஊர்களில் வேல் யாத்திரையை கொண்டு போய் மக்களை பூஜைக்காக வைக்கிறதுக்காக போகிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் முறையான அனுமதி கேட்டிருக்கோம். திருச்சியிலையும் 4 நாட்களுக்கு முன்பு இதற்காக முறையான அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் முறையான அனுமதி அவங்க கொடுக்கல. இருந்தாலும் கூட நம்ம வேல் யாத்திரை நடத்தணுன்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேல் யாத்திரை போனால் உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா, நாங்கள் யாத்திரை போகலை. ஆனால் ஒரு ஹிந்து பெண்மணி, ஒரு தீவிரமான ஹிந்து பெண்மணி, நான் வேல் எடுத்துக்கிட்டு போகணுங்க, நான் அதுக்காகத்தாங்க பிறந்திருக்கேன் அப்படி சொல்லி இங்கே மலைக்கோட்டையிலேருந்து கிளம்பி நம்முடைய முருகன் கோயில், வழிவிடு முருகன் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த அம்மாவுடைய அந்த பக்தியை விஸ்வ ஹிந்து பரிஷத் பாராட்டுது. அனைத்து பெரியோர்களையும் இதன் மூலமாக வரக்கூடிய 22ஆம் தேதி அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு வருக என அழைக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு மட்டும் தடை, ஆனால் மற்ற அமைப்புகளுக்கு, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வீடை திறந்து விட்ட மாதிரி எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இதை விஸ்வ ஹிந்து பரிஷத் கடுமையாக கண்டிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய 22ஆம் தேதி அனைத்து பெரியோர்களையும் வருக என கேட்டுக்கொள்கிறது விஸ்வ ஹிந்து பரிஷத். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு.